அடுத்த 5வது கணக்கு இயற்கணித முற்றுரிமைகளை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இங்கே 3 முறை 98 பேருக்குன்னா விடை வந்துடும். ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது, முற்றுரிமையை பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுக்கு முற்றுரிமை என்ன இருக்குது? a + b ஹோல் கியூப் இருக்குது, a - b ஹோல் கியூப் இருக்குது. இந்த ரெண்டு வடிவத்துக்கு இதை பிரிக்கணும். அப்போ 98 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 90 + 8 அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி பிரிக்கும்போது இது இரண்டுமே பெரிய எண்ணாக இருக்குது. நம்ம பிரிக்கும்போது 10 மடங்கு வர்றது மாதிரி பிரிக்கணும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 100 - 2. அப்போ 100ல் 2 கழிச்சா 98 வரும். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இப்படி பிரிக்கும்போது நம்ம 10 மடங்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்காகத்தான் நம்ம இந்த வடிவத்தில் பிரிக்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எழுதிக்கிட்டோம். இப்போ ஏக்கு பதிலாக 100ன்னு போட்டிருக்கோம், பிக்கு பதிலாக 2ன்னு போட்டிருக்கோம். இதை விரிச்சு எழுதினாலே இதற்கான விடை கிடைக்கும். அப்போ ஏக்கு பதிலாக 100, அப்போ 100 கியூப் மைனஸ் பிக்கு பதிலாக 2, அப்போ 2 கியூபு மைனஸ் 3, ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 2. 100 கியூப் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரியும் 100 × 100 × 100. அப்போ இதை பெருக்கும்போது இதில் உள்ள அனைத்து ஜீரோவும் வரும். ஓரன் 1 ஓரன் 1. இப்போ 1 அப்படி போடுங்க. இதில் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 4 6, மொத்தம் 6 ஜீரோ இருக்குது. 6 ஜீரோ வரும். அடுத்து 2 கியூப் அப்படின்னா 2 × 2 × 2, 2 4 4 2 8. அடுத்து இந்த 3 எண்ணையும் பெருக்க போகிறோம். அப்போ 3 × 100 300, 3 × 100 300, 300ஓட இந்த 2 பெருக்கிறோம். அப்போ 3 2 6, அப்போ 600. அடுத்து இது ரெண்டையும் கழிக்கிறோம். இப்போ 100ல் 2 கழிச்சா 98. இப்போ நம்ம 600ஐயும் 98ஐயும் பெருக்கிறோம். அப்போ 8 × 0 0, 8 × 0 0, எண்ணாறு 48, 9 × 0 0, 9 × 0 0, 9 54, 0 0 8 8 5. இப்போ மைனஸ் உள்ள இந்த 2 எண்ணையும் கூட்டிக்க போகிறோம். கடைசியாக தான் இதோட கழிக்க போகிறோம். அப்போ 0ல் 8 போகாது. உனக்கு கடன் வாங்கிட்டா இது 10,000. இடையில் உள்ள அனைத்து 9,000. இது 0. 10ல் 8 போனால் 2, 9 அப்படி இறக்குறோம். 9ல் 8 போனால் 1, 9ல் 8 போனால் 1, 9ல் 5 போனால் 4, 9 அப்படி இறக்குறோம். அப்போ நமக்கு விடை 9,41,192 கிடைக்குது. இப்போ நம்ம இங்கே 1001 1000 + 1 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். அப்போ a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா வருது. இதில் ஏக்கு பதிலாக 1000, பிக்கு பதிலாக 1 அப்படின்னு பிரதிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 1000த்தை கியூப் பண்ண போகிறோம். அப்போ 1000 × 1000 × 1000. அப்போ எத்தனை பூஜ்ஜியம் வரும்னு பாருங்கள். 3 + 3 + 3 9 பூஜ்ஜியம் வரும். அடுத்து 1 கியூப் பண்ணால் 1 × 1 × 1 1 தான். அடுத்து 3 × 1 3 தான். 3ஓட 1000 பெருக்குனா 3000. அடுத்து 1000ஓட 1 கூட்டினா 1001. ப்ளஸ் 3000 × 1001 பெருக்க போகிறோம். 1001ஓட 3000 பெருக்க போகிறோம். அப்போ இதில் கடைசி எண் பூஜ்ஜியமாக முடிஞ்சால் நம்ம விடையோடு அந்த பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கலாம். 3 மட்டும் பெருக்கினா போதும். 3 × 1 3, 3 × 0 0, 3 × 0 0, 3 × 1 3. இப்போ அந்த 3 பூஜ்ஜியத்தையும் விடையில் சேர்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் பாருங்கள் 3 0 0 3 0 0 0. இப்போ இந்த 3 எண்களையும் கூட்டினா நமக்கு விடை வந்துடும். அப்போ கூட்டினா 1 0 0 3 0 0 3 0 0 1. அப்போ 100 கோடியே 30,30,001.